ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சின்ன மருமகள் தொடர்கதையில் சேதுவுக்கு கோயிலில் நிச்சயதார்த்தம் இரண்டாவது கல்யாணத்துக்காக ஏற்பாடு நடக்குதுங்க. அதை கேட்டுட்டு தமிழ்ச்செல்வி அங்கே வராங்க. ஊர் மக்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்ததும் தமிழ்ச்செல்வி வாழ்க்கைக்காக நியாயம் கேட்க வருவாங்க, அவர் கூட சேர்ந்து வாழறதுக்காகன்னு பார்த்தா இல்லை, இவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி என் கழுத்தில் பாரமாக இருக்குது, இந்த தாலி கயிறு தொங்குது இல்லை, இதுக்கு ஒரு நீதி சொல்லிட்டு அவர் ரெண்டாவது கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிக்கட்டும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ வாழ்க்கை பிச்சை கேட்டு வந்திருக்கியா அப்படின்னு சேது பேசுகிறாருங்க. அடைச்சு யார் வாழ்க்கை பிச்சை கேட்டு வந்திருக்கிறா, உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு முறையை அத்து விட்டு போலான் தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாருமே ஷாக்காக ஆகுறாங்க. ஏன்னா தமிழ்ச்செல்வியோடைய அப்பா தமிழ் வாழறதுக்காக தான் எல்லாரையும் கூப்பிட சொல்லுதுன்னு சொல்லிட்டு அவரும் ஊர் மக்களை கூட்டிக்கிட்டு பெரிய மனுஷாலாம் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. தமிழ் என்னம்மா சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாப்பா, என்னை விட்டுட்டு வேற ஒரு வாழ்க்கையோட பொண்ணோட வாழறதுக்கு சம்மதிச்ச இவரை நான் அத்து விட வந்தேன், இவர் என்ன என்னை அத்து விடுறது, நானே இவரை அத்து விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சேது சொல்கிறாரு, ஆமாம், அத்து விட்டுட்டு சொத்துல பாதி பங்கு ஜீவன் அம்சம் அது வேணும் இது வேணும்னு வரலாம் நினச்சிட்டு இருக்கியா அப்படின்றாரு. உன்னுடைய சொத்து யாருக்கு வேணும், அதில் ஒத்த ரூபா கூட எனக்கு வேண்டாம், நான் எதுக்காகவும் நிற்க மாட்டேன், என்னையும் என் பிள்ளையும் நான் பழிச்சிக்க தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ். அப்போ உடனே ஊர் மக்களில் ஐயர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போனா வெக்கா பொரிய முறிச்சு கிழக்கையும் மேற்கையும் ஒரு பங்கு போட்டுடணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நான் இவர் என் வாழ்க்கையை முறிக்கிறதுக்கு முன்னாடி நானே இவரை முறிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி என்ன பண்ணுறாங்கன்னா, வெக்கா பொரியை எடுத்து ரெண்டாக முதிச்சு இவர் கூட வாழ எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே என்னுடைய வாழ்க்கையை நான் முறிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முறிச்சு கிழக்கு ஒரு பங்கும் மேற்கு ஒரு பங்கும் தூக்கி எரிஞ்சிடுறாங்கங்க. எரிஞ்சிட்ட பிறகு இந்தா நீ நல்லா இரு, இன்னொரு பொண்ணையாவது நல்லா கல்யாணம் பண்ணி அதையும் அத்து விடாமல் ஒழுங்காக வாழ்க்கை நடத்துந்தா என்னுடைய அர்ச்சனைன்னு சொல்லிட்டு அர்ச்சனையும் தூக்கி போட்டுட்டு அவங்க கழுத்தில் இருக்கிற தாலியும் தூக்கி அவர் காலடியில் தூக்கி எரிஞ்சிட்டு தமிழ்ச்செல்வி வந்துடுறாங்கங்க. சேது அப்படியே நிற்கிறாரு. உடனே ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்க, ராசாங்கத்துக்கிட்ட, மாமா போனால் போகட்டும் மாமா, எப்படி இவளை வச்சுக்கிட்டு இந்த நிச்சயதார்த்தம் பண்ணுறது, ஐயோ நாளைக்கு என்ன நடக்குமோன்னு பதட்டத்தோடு இருந்தோம், ஆனால் அவளே அத்து விட்டு போயிட்டா, அதனால் இனிமேல் நமக்கு சந்தோஷம்தான் மாமா, நிச்சயதார்த்தத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயதார்த்தம் நடத்துகிறாங்க. நிச்சயதார்த்தமும் நடக்குதுங்க. நடந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா ராசாங்கம், சேது அப்பத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ சேது அப்படின்னு சொல்கிறாரு. அப்பத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது அப்பத்தாவுக்கு கோபம் வருது. என்னுடைய பேத்தியே இந்த இடத்த விட்டு போயிட்டாடா, நீங்கள் என் பேச்சை எங்கன்னா கேட்டிங்களா, அப்பனும் பிள்ளையும் என் பேச்சை கேட்காம எவ்வளையோ ஒருத்தையை கூட்டிக்கிட்டு ரெண்டாவது கல்யாணத்துக்காக நிச்சயதார்த்தம் பண்ணுறீங்க, என் பேத்தி இல்லாத இடத்துல நானும் இருக்க மாட்டேன்டா, இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை, ஆத்தா புள்ளன்ற உறவு இல்லை, எனக்கு மருமகளுங்களோட என் வீட்டுக்கு வந்த மருமகளுங்களோட உறவு இல்லை, பேரன்ற உறவு இல்லை, இந்த இடத்துல இந்த கோயில் முன்னாடி இந்த சாமி முன்னாடி நான் உங்களை அத்து விடுறேன்டா, நான் அனாதா போனாலும் பரவாயில்ல, எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் உங்கள் கையில் எந்த கொல்லியும் எனக்கு வரக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உறவு முறைங்களை அத்து விட்டுட்டு நடந்து போயிடுறாங்கங்க. அப்போ ரொம்ப கவலையாக இருக்கிறாரு ராசாங்கம். அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, மாமா அத்தை எவ்வளோ தூரம் நடந்து போக முடியும் மாமா, என்ன அந்த கேட்டு வரையும் அந்த கோயில் வாசலில் போய் உக்காருவாங்க, அவ்வளோதான், நம்ம வீட்டுக்கு போகும்போது அவங்கள கூட்டிகிட்டு போயிடலாம், இப்போ என்ன மாமா மற்ற வேலையை பார்க்கலாம் மாமான்றாங்க. அதுக்கப்புறமா இவங்க பொடி நடையாக நடந்து போயிட்டு தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போயிடுறாங்கங்க. தமிழே தமிழே அப்படின்றாங்க. என்ன இது அம்மாச்சி குரல் கேட்குதுன்ட்டு தமிழ்ச்செல்வி வேகமாக ஒடியாடுறாங்க. வெளியே பார்த்தா இவங்க தான். தமிழ், நீ அப்போவே உன் பின்னாடியே நான் என் புள்ள பேரன் யாருமே வேணான்னு உறவை அத்து விட்டு வந்துட்டேன்டி, அந்த நடக்க முடியாமல் நடந்து வந்தேன்டி அப்படின்றாங்க. உடனே தமிழ்ச்செல்வி ஷாக்காக பார்க்குறாங்கங்க. இந்த கதை இன்னைக்கு இதோட முடியுது. நாளைக்கு இதனுடைய பின் விளைவுகளை பார்க்க தொடர்ந்து காத்திருப்போம். நன்றி, பாய்.